அடங்கொப்பன் தாமிரபரணியில தலைமுழுக அப்படின்னு ஆனந்தராஜ் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி சம்பவம் அணில் கட்சியில நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்குறவங்க வாங்கலாம்னு சொன்னப்ப பனையுரே வெடவெடத்துக்கு போயிருச்சு. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப துன்பத்துக்குள்ளானாங்க. ஏன்னு சொன்னா அந்த விருப்ப மனுவை வாங்க அவ்வளவு கூட்டம். அங்க இருக்க பொதுமக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. அவங்க வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டிக்கிறது, சாப்பிடுறது, சாப்பிட்டுட்டு அந்த கேரி பேக்கை தூக்கி போடுறது, இவங்களையே வெளியில விடாம அடாவடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள்லாம் வந்து பொங்குனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னா அவ்வளவு பேர் விருப்ப மனுவை வாங்கிட்டு போனாங்க. அந்த கூட்டத்தை தாங்க முடியாம, அப்பா நேரெல்லாம் வராதீங்கப்பா, ஆன்லைன்லயே வாங்கிக்கங்கப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப என்ன கூத்து அப்படின்னு சொன்னா, விருப்ப மனுவை வந்து திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, விருப்ப மனுவை அப்படி போட்டி போட்டு வாங்கிட்டு போனாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 90% மேல திரும்ப வரல. அது ஏதோ காலேஜ் அப்ளிகேஷன் மாதிரி வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போடவும் வீடியோ போடவும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, கொஞ்சம் பேராச்சும் அந்த விருப்ப மனுவை திருப்பி கட்சி அலுவலகத்தில் வந்து கொடுப்போன்ட்டு வர்றாங்க இல்லையா, இன்னைக்கு தான் கடைசி நாள். அதனால அறக்க வரக்க ஏகப்பட்ட பேர் அந்த விருப்ப மனுவை கொடுக்க வந்திருக்காங்க. கட்சி அலுவலகத்தில் யாரும் இல்லை. அந்த விருப்ப மனுவை கொடுக்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அருமையாக கட்சி நடத்துறாங்க. ஆனால் பாருங்க, உச்சத்துல இருந்து வந்திருக்காங்க. அரசியல்லையும் உச்சம் தொட்டு நேரடியாக முதலமைச்சராக தான் ஆக போறாங்க. நம்ம விருச்சிககாந்த் கதை தான் ஞாபகத்துக்கு வருது.